ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயி இலவச மின்சாரம் அப்ளை பண்ணுறது எப்படி, அதை ஆன்லைனில் பண்ணலாமா, பண்ண முடியுமா, இல்லை அப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களுக்கு டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விவசாய மின்சாரம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும், நீங்கள் இல்லை இபி ஆஃபீஸை சப்மிட் பண்ணணும் அப்படின்னாலும் சில டாக்குமெண்ட்ஸ் தேவை. என்னென்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபோட்டோ, சிட்டா, பட்டா, அடங்கல், வரைபடம், பதிவேடு, கிணறு உரிமை சான்று, நில உரிமை சான்று, நிலவரி பாக்கி பத்திரம், நகல், இது எல்லாமே என்ன வேணும். ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் விவோ கிட்டேருந்து என்ஓசி, ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணுற அந்த பேஜில் நம்ம பார்க்கலாம் என்ன தேவை அப்படின்றது. ஸோ இதெல்லாம் மேண்டட்டரியாக வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணி எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தனி வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்கான லிங்க், டைரக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இதில் நீங்கள் லாங்குவேஜ் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ்லேயே இருந்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். விண்ணப்பதாரர் வேளாண் மின் இணைப்பு பொருத்துவதற்கு வழிகாட்டுதல் என்னென்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் நுகர்வோர் தகவல். விண்ணப்பிக்கும் முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பொதுவான தகவல்கள் என்ன சொல்லியிருக்காங்க. வேளாண் மின் இணைப்பை விண்ணப்பிப்பதற்கு உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டு ஓடிபி பெறணும். ஓடிபி வேணும் கண்டிப்பாக. மொபைல் ஃபோனில் ஓடிபி வரும். பகுதி, விண்ணப்பதாரர் வகை போன்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். பின்னர் விண்ணப்பதாரர் விவரங்கள் மற்றும் விண்ணப்பதாரர் முகவரியை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிணறு மற்றும் நில விவரங்களின் தேவையான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும். நெக்ஸ்ட் விஓ சான்றிதழ் மற்றும் தடையில்லா சான்றிதழ் போன்ற தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யணும், அப்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. பதிவு கட்டணம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஸோ அதை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போய் இபி ஆஃபீஸில் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ அது கீழே இருக்க ஒரு லிங்க் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் ரெண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மின்னஞ்சல் முகவரி இது ரெண்டையும் கொடுத்துட்டு ஓடிபி போகும். ஸோ ஓடிபி உங்கள் மொபைல் அண்ட் இமெயில் எதில் இருக்கோ அது என்ன பண்ணிக்கணும், இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் ஓடிபி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணிக்கலாம், ஓடிபியை என்டர் பண்ணிக்கலாம். ஓடிபி வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ வேலிடேட் ஓடிபி அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, மின் கோருபவர் வகை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரல் பப்ளிக்கா, இல்லைனா ஒரு கம்பெனியா, இல்லைனா லோக்கல் பாடியா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சாதாரண மனுஷன் தான் அப்படின்றவங்க என்ன பண்ணுவோம், ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அதுவும் என்ன பண்ணும், வித்தவுட் எனி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 நம்பர் இருக்கும். அது எந்த ஒரு ஸ்பேஸும் விடாமல் அப்படி லைனாக ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. டைப் பண்ணிக்கலாம். அந்த ஆதார் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். ஸோ ஆதார் நம்பரை லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் என்ன பண்ணிக்கணும், கையில் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ விண்ணப்பதாரர் பெயரும் ஆதார் நம்பரும் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்றது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம ஆதார் நம்பருக்கு லிங்க் பண்ணியிருந்த ஃபோன் நம்பருக்கு இந்த ஓடிபி வந்தாச்சு. ஸோ அதேமாதிரி ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஓடிபி வந்தாச்சு. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்றது கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு பேஜ் லோட் ஆகி நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அப்ளிகேண்டோட நேம், ஆதாரில் எப்படி நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, எல்லாமே என்ன ஆகும், அதில் ஷோ ஆகும்.
ஸோ அதில் ப்ரொசீட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ப்ரொசீட் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து என்னது வேளாண் மின் இணைப்பு பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாத்தையும் இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பொது விவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட மாவட்டம் என்ன, உங்களோட தாலுகா என்ன, உங்களோட டவுன் ஆர் கிராமம் என்ன, உங்கள் பிரிவு என்ன, உரிமையாளரோட விவரம் என்ன, மின் கோருபவர் வகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக உங்களோட ஆதார் கார்டில் இருக்கா மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னா, விண்ணப்பதாரரின் விவரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர் பெயர் என்ன, அவங்களோட தந்தை ஆர் கணவர் ஆர் தாய் பெயர் என்ன, அலைபேசி எண் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிணறு மற்றும் நில உரிமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஸோ விண்ணப்பதாரர் விவரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி போட்டிருந்த ஃபோன் நம்பர் வந்து இதிலே வந்து ஷோ ஆகும். ஸோ அதையும் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிவிட்டு, கிணற்றின் உரிமையாளர் ஒருவர் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தரா 2 பேரா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லை அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துக்கோங்க. அது முடிச்ச கையோடு என்ன பண்ண போகிறோம், கம்யூனிகேஷன் அட்ரஸ், தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கதவு எண், வீட்டு பெயர், தெரு பெயர், நகரம் ஆர் கிராமம் பெயர், தாலுகா பெயர், அஞ்சல் குறியீடு அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டிருக்காங்க. அதையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிணறு மற்றும் நில விபரங்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. மின் விகிதாசாரம் வகை என்ன, நீங்கள் வந்து ஒரு எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, பம்ப் செட்டுக்கா இல்லைனா வந்து கவர்மெண்ட் சீடுக்கா இல்லை அக்ரிகல்ச்சர்ஸ்க்கா எதுக்கோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மின் இணைப்பு விண்ணப்ப படிவம், கிணறு ஆழ் குழாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்கு நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களோ, கிணறுக்கா இல்லைனா வந்து போர்வெல்லுக்கா இல்லை எதுக்குமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தேவையான மின் திறன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. நிலத்தின் புல எண்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2க்கும் மேற்பட்டது இருந்தால், புல எண்கள் இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிலத்தோட புல எண் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதே வந்து கொடுத்துக்கோங்க. எஸ்எஃப் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் வேறு நிலங்கள் வழித்தடங்கள் குறுக்கினால் தொடர்ச்சியாக உள்ளதா, அதாவது நிலம் எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. மின் இணைப்பு கோரும் கிணறு ஆழ்குழாய் கிணறு உள்ள நிலப்புல எண் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணணும், கரெக்டாக உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. பாசனம் செய்வதற்கான நில பரப்பு ஏக்கரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அரசு துறையிலிருந்து வழங்கப்படும் தடையில்லா சான்று தேவைப்படுகிறதா, நோ அப்ஜெக்ஷன், அதாவது என்ஓசி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான தனி டேப் ஓப்பன் ஆகும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தேவை என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிட்டு போகலாம். இப்போ எஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், விண்ணப்பதாரரின் நில வேறு கிணறு உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கிணறு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அப்படின்றத நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தா அதுக்கான நம்பரை வந்து மின் இணைப்பு எண்ணை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், என்ட்ரு பண்ண வேண்டிய தேவையில்லை. தற்போது விண்ணப்பித்திருக்கும் கிணற்றின் வேறு மின் இணைப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேறாவது இருக்குது இல்லை அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா டேப் ஓப்பன் ஆகும், நோ கொடுத்தீங்கன்னா டேப் ஓப்பன் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், விண்ணப்பதாரர் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை மாநிலத்தின் எந்த பகுதியிலும் விண்ணப்பதாரர்களுக்கு சொந்தமான எந்த மின் இணைப்பிலும் நிலுவையில் உள்ளதா, நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ஏதாவது டியூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ இருந்ததுன்னா இருந்தது, இல்லைனா இல்லை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ஓசி தடையில்லா சான்று வந்து வேணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ எஸ் கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, ஷோ ஆகுது. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நோ கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் என்னது என்ட்ரு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே போய்ட்டு நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்தா என்ன ஆகும்,
அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரு பண்ண தேவையில்லை. அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன, அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விவோ கிட்டேருந்து வாங்கின சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஓசி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த என்ஓசி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது என்ன பண்ண டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ண அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஜேபிஜி, பிஎன்ஜி 2 இதில் தான் இருக்கணும். ஃபோட்டோ மோட்டில் தான் இருக்கணும், பிடிஎஃப்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சைஸ் வந்து 300 KB 300 KBக்குள்ளே தான் என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரொசீட் கொடுத்து பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போய் இபி ஆஃபீஸில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த விவசாய மின் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்லோட் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களும் விவசாய மின் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.